ரீசெண்டா பூடெக்னு ஒரு சேனல்ல பூபதின்னு ஒருத்தர் நம்மளை பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்காரு. நம்மளை பத்தின்னு இல்லை, ஆக்சுவலா டெக்கை பத்தி ஓவரால் டெக் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே பெய்டு 1000 கோடி ஸ்கேம் என்னென்னமோ நடக்குது. நான் புள்ளிலாம் வச்சு கனெக்ட் பண்றேன், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாமே ஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ வந்து ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நான் நேற்று தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஸோ கைஸ், இங்கே என்னையா இல்ச்சினே வந்து வீடியோ பண்ணுற அப்படின்னீங்கன்னா, எனக்கு நார்மலாக இந்த மாதிரி நம்ம பேரை யூஸ் பண்ணி அடுத்தவங்க வளரணும், நம்மளை பற்றி தேவையில்லாமல் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா டென்ஷன் ஆகணும், ஒரு கடுப்பில் வீடியோ பண்ணணும். பட் இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ஃப்ளோ எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகேயா, எனக்கு 2014-15 ஓடவர் 26 வயசில் கல்யாணம் ஆச்சு. என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் ஒரே வயசு தான். நாங்கள் குழந்தைங்கிறத அப்புறம் பார்த்துக்கலான்னு ரொம்ப புஷ் பண்ணி போன வருஷம் தான் ஓகே ஃபைன் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இந்த மந்த் ஸ்டார்ட் எங்களோட முதல் பையன் பிறந்தான். அஃப்கோர்ஸ் ஒரு 36-37 வயசில் வந்து புள்ள பத்திக்கையில், அதுவும் முதல் குழந்தை அப்படின்னு வரையில் அது கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கும் இருந்துச்சு. கடைசி 2 வாரம் செம்ம டென்ஷனில் போச்சு. ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து வாழ்க்கைங்கிறது யூடியூப் மட்டும் இல்லை, எப்போவுமே ஒர்க் யூடியூப், டெக், ஃபோன்ஸ், ஹேண்ட்ஹெல்ஸ் இப்படியே ஓடிட்டுருக்கையில் அதோட முக்கியமான விஷயங்களும் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சு. ஸோ இந்த பாயிண்டில் எஸ், எவனோ ஒருத்தன் இன்டர்நெட்டில் நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறான் அப்படிங்கிறது இருக்குது. பட் குழந்தை அம்மா 2 பேருமே ஹெல்த்தியாக இருக்காங்கங்கிறது, அதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல். எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய, இந்த மாதம் ஓவரால் என்னோடய ஃபீல் என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ அந்த சந்தோஷத்தில் இருக்கையில் எனக்கு இது பெருசாக தெரியல. இன்ஃபேக்ட் யூடியூபே வந்து பெருசாக தெரியல. எனிவேஸ் அதுக்காக நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ திருப்பியும் என்னோடய ப்ரைமரி ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட் எதுவுமே என்கிட்ட இல்லை. அதனால எல்லாமே கொஞ்சம் லைட்டாக டிங்கரிங் பண்ணி தான் இங்கே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆடியோவில் சவுண்ட் இருக்குது, இல்லை வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படியோ வீடியோ குவாலிட்டி முக்கியம் இல்லை, என்ன சொல்ல போகிறேங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோவை நான் 4ஆக பிரிச்சுருக்கேன். நம்பர் 1, நம்ம பூபதி எதுக்காக இந்த வீடியோவை பண்ணாப்புல, அதுவும் இப்போ. நம்பர் 2, ஏன் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது, என்ன சொல்லியிருக்காப்புல, அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ். நம்பர் 3, அந்த பூடெக் வீடியோவில் என்னெல்லாம் மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க உங்களை, வியூவர்ஸை எப்படிலாம் மிஸ்லீட் பண்ணியிருக்காப்புல. அந்த வீடியோவில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, கன்ஃபார்மாக ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பூபதி ரிசர்ச் பண்ணதெல்லாம் கிடையாது. ஃபேக்ட்ஸ் எல்லாமே சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோவில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஆட் பண்ணிட்டு எப்படி நம்மளை ஒரு ஹீரோயிசமாக காமிச்சிக்கணும், நம்ம தான் வந்து விக்டம், நம்ம தான் வந்து நான் நல்லவன் மற்றவன் எல்லாம் கெட்டவன் அப்படின்னு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காப்புல. அடுத்து 4வது, ஆக்சுவலாக என்ன நடக்குது. நான் இப்போ 13 வருஷமாக ஃபுல் டைம் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இது இவால்வ் ஆகிருக்கு, இந்த பெய்ட் ப்ரமோஷன், ரிவ்யூ யூனிட், ஏஜென்சி, பிளாக் லிஸ்டிங், இதெல்லாம் என்ன கதை, ஆக்சுவலாக என்ன நடக்குது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ முதல்ல பூபதி எதுக்காக இந்த வீடியோவை பண்ணாப்புல, அதுவும் இப்போ அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு பதில் நம்ம ரொம்ப தூரம்லாம் போய் தேட தேவையில்லை. பூபதி வீடியோலேயே பின்ட் கமெண்ட்டை பார்த்தா போதும். I still believe in people make this video viral. Share with everyone, make it viral now. அவருக்கு வீடியோ வைரலாக போனோம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ சிட் ஃப்ரீக்வன்சி மாதிரி சேனலில் ஆக்சுவல் ரிசர்ச்சோட, ஆக்சுவல் ஃபேக்ட்ஸோட சில வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோஸ்க்கு நிறைய அட்டென்ஷன், வியூஸும் வந்துச்சு. ஸோ தம்பி பூபதி கடைசி பல மாதமாக வீடியோஸே அப்லோட் பண்ணல. இதை பார்க்கல, சரி இப்போ இந்த மாதிரிலாம் பேசினா, இந்த மாதிரிலாம் எக்ஸ்போஸ் பண்ணோன்னா நல்ல அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஆனால் அந்த வீடியோஸ்லாம் அவங்க ஆக்சுவல் ரிசர்ச்சோட ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அந்த வீடியோலேருந்து 1-2 விஷயத்தை அப்படியே எடுத்து ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, மற்றபடி தனக்கு பல வருஷமாக யார் மேலெல்லாம் காண்டு இருக்குதோ அதையும் சேர்த்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பேசிக்காக அட்டென்ஷனுக்காக பண்ண வீடியோ. என்னையா நீ சொன்னா அது உண்மையாயிடுமா? இல்லை, நம்ம பூபதி ப்ரோ சொல்கிற மாதிரி நான் பீப்புள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, யாரையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் என்ன டவுட் பண்ணுங்கள், நீங்கள் யாரை வேணால் டவுட் படுங்க, அதில் எந்த தப்புமே இல்லை. டெசிஷன் நீங்கள் எடுங்க. நானும் அதே தான் சொல்கிறேன், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, என்ன டவுட் பண்ணுங்கள், யாரை வேணாலும் டவுட் பண்ணுங்கள், டிசிஷன் நீங்களே எடுங்க. வீடியோவை பாருங்கள், நீங்களே டெசிஷன் எடுத்துக்கோங்க. எங்கே ப்ரோ தனியே பில்டப் பண்ணிக்கிட்டாப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளிப்ஸை பாருங்கள். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நல்லா நடந்து என்னையா பிரயோஜனம்?
நான் கூட தான் நல்லவன், எவனுக்கும் எந்த கெட்டதும் பண்ணதில்ல. இங்க நல்லவனா இருந்தா நல்லவங்கிற பேர் மட்டும் தான் சம்பாதிக்கலாம். இதே கெட்டவனா இருந்தா நல்லவங்கிற பேரை தவிர எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். அந்த ஹீரோயிசம் பில்டப் தெரியுதா? மேபி நார்சிசிசம்னு சொல்லலாம், நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோ, அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குல்ல ப்ரோ, அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு, அவர் உண்மையிலேயே அவர் தான் அங்கே மார்ட்டர், அவர் தான் விக்டம், அதனால அவர் புலம்புறாரு, அதில் என்ன ப்ரோ தப்பு, அவர் உண்மையிலேயே ஹீரோ தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வருவோம். ஏன் மேலே உள்ள குற்றச்சாட்டுலேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல பூபதி சொல்கிறது என்னென்னா, என் சேனல் டவுன் ஆயிடுச்சு, அதனால நான் வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எனக்கு காசு கொடுக்க மாட்டேன். நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் பூபதி சொல்கிறதே பாருங்களேன். இவர் ஒரு டைமில் நல்லா பீக்கில் இருந்தார், பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தார் பிராண்டில், எல்லாமே பழசி. இவரோட ப்ரைம் டைமில் ஒரு பணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் வியூஸ் டவுன் ஆனவுடனே அந்த இடத்துல ஹிந்தி சேனல் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸான சேனலு, டி எழுத்தில் ஆரம்பித்து ஐயில் முடியும், அந்த சேனல் கையில் காப்பெலாம் அவர் போட்டிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா இவரோட இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு ஈகோ கிளாஷ். எனக்கு முன்ன மாதிரி நீங்கள் பணம் தர மாட்டேங்கிறீங்களா, இருங்க நான் வந்து நீங்கள் பணம் வாங்கி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் வெளியே சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிவிட்டாரு. ஸோ தம்பி சொல்ல வரது என்னன்னா, என் வியூஸ் டவுன் ஆயிடுச்சு, அதனால நான் காண்டில் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஹிந்தி சேனல் வந்து என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டாப்ல, அதனால நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த லாஜிக்கில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஓகே, ரெண்டுமே நான் சொல்கிற பிரச்சனை கிடையாது, நம்ம பூபதியாக சொல்கிற பிரச்சனை தான். முதல்ல லாஜிக் எங்கே இடிக்குதுன்னா, ஸ்டார்டிங்கில் பூபதி இந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்ல, அதை பாருங்களேன். இதனால டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனல்ஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ பேசிக்காக பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் வேணுங்கிறனால ஒரு லாங்குவேஜ்லையும் ஸ்பெசிஃபிக்காக டாப் கிரியேட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சேனல்லையும் பிராண்டு டாப் கிரியேட்டர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறது இங்கிலீஷ் தமிழ், நம்மளை ரீப்ளேஸ் பண்ண டெக்னிக்கல் குருஜி பண்ணுறது ஹிந்தி. டெக்னிக்கல் குருஜிக்கு தமிழ் சேனலும் கிடையாது, இங்கிலீஷ் சேனலும் கிடையாது. அப்போ எங்கே எனக்கு ஈகோ கிளாஷ் வந்துச்சு, எப்படி அவன் என்ன ரீப்ளேஸ் பண்ணான்? லாஜிக் இடிக்குதுல்ல. திருப்பியும் தம்பி பூபதி தான் சொல்கிறாப்புல, பிராண்ட் வந்து ஒரு லாங்குவேஜ்லையும் வேணுங்கிற ஆளை எடுப்பாங்க, லாங்குவேஜுக்கு கரெக்டான ஆளுங்களை வச்சு தான் பேசுவாங்கன்ட்டு. அப்போ அங்கே என்ன காம்படிஷன், என்ன ஓவர்லாப், எனக்கும் டெக்னிக்கல் குருஜிக்கும் என்ன பிரச்சனை? அதெல்லாம் மலுப்பாத ப்ரோ. மொத்தத்தில் உன் சேனல் டவுன் ஆச்சு, அதனால தான் நீ இந்தியா விட்டு போனேன், அப்போ தான் நீ இந்த கதையெல்லாம் ஓட்டினேன், அதை தான் அவன் சொல்கிறான், இதெல்லாம் டெக்னிக்கல் குருஜி அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெல் எஸ், அந்த கதை நம்ம பூபதி தம்பி சொல்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் பார்க்கல அப்படி தான் இருக்குது. ஓகே, கேட்குறதுக்கு கரெக்டு, சேனல் டவுன் ஆச்சு அதனால இவன் இப்படிலாம் பண்ணான். ஆனால் அங்கே ப்ரூஃப்னு ஒன்று இருக்குது தெரியுமா? சேனல் எப்போ டவுன் ஆச்சுன்னு நம்ம செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ரூவ் பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அது எப்படி செக் பண்ணுறது? வெல், அதுதான் யூடியூப்பில் ஒரு டூல் கொடுத்துருக்காங்க, யூடியூப் அனாலிட்டிக்ஸ். வருஷம் சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் வந்துச்சு, எப்போ ஒரு சேனல் ஏறிச்சு, எப்போ ஒரு சேனல் இறங்குச்சு, எல்லாத்தையும் அதில் செக் பண்ணிடலாம். இப்போ நானே என்னோட அனாலிட்டிக்ஸ் பேஜை காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம C4E Tech தமிழ் அனாலிட்டிக்ஸ் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2017, 18, 19, 20 ஏறிக்கிட்டே போச்சு, 20க்கு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம பூபதி தம்பி சொல்கிறத வச்சு பார்க்கல 2021 என் சேனல் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ டேட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஜனவரி 2021, February 2021. இப்போ இதை இன்னொரு கோணத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் நான் எப்போ பண்ண ஆரம்பிச்சு, எப்போ இந்த சிஸ்டம்லேருந்து நான் வெளியில் வந்தனோ அப்போ தான் என் சேனலில் வியூஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் ஏறிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம பூபதி சொல்கிற அந்த கதை, வியூஸ் ட்ராப் ஆச்சு, அதனால யாருமே இவர் கூட ஒர்க் பண்ணல, அதனால இவர் வெளில வந்து இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருங்கிறது உங்களுக்கே பார்த்தா லாஜிக் அங்கே இடிக்கலையா? சரியா? அப்போ என்ன நினச்சி ஏன் உன் வியூஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கடைசி பார்ட் சொன்னேன்ல, இப்போ என்ன நடக்குதுன்ட்டு, அதில் நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா, பேசிக்காக என்னோட ஒரு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம், இந்த மாதிரி வீடியோஸ் வரதுனால இந்த சேனல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க. நான் 2021 ஸ்டார்ட்டில் நான் என்னோட ஓவரால் நான் கவர் பண்ணுற டிவைசஸ் எல்லாத்தையுமே மாற்றினேன். 2020 வரைக்கும் ஒரு டீமோட இங்கே ஒரு வாரத்துக்கு 6 வீடியோ கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருந்தேன். 2021 வாரத்துக்கு 2 வீடியோ தான் பண்ணுறேன். அதே மாதிரி 2020 வரைக்கும் லான்ச் ஆகிற எல்லா ஃபோன்ஸையும் கவர் பண்ணிட்டு இருந்தேன். 2021 நான் ரொம்ப சில ஃபோன்ஸை, சில இந்தியாவிலேயே லான்ச் ஆகாத ஃபோன்ஸ் கூட, ப்ளஸ் நீஷ் டிவைசஸ், ஹேண்ட் ஹெல்ட்ஸ், இல்லை eGPUs, அந்த மாதிரி பெருசாக யாரும் கேர் பண்ணாத சில விஷயங்களையும் கவர் பண்ணிட்டு இருக்கேன். அதான் வியூஸ் அடி வாங்குதுன்னு தெரியுதுல்ல. அப்போ ஏன் இதெல்லாம் கவர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பூபதி இந்த வீடியோவில் திருப்பி சொல்லுவாப்ல, அந்த சிஸ்டமை எப்படி உடைக்கிறது, எனக்கு அந்த சிஸ்டம்லேருந்து எப்படி வெளில வருதுன்னே தெரில, யாராச்சும் சொல்லுங்கள், ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நான் சொல்ல, பட் எனக்கு இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ண பிடிக்கல. எனிவேஸ், இது நம்ம அந்த 4வது பார்ட்டில் வருவோம். இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் மேலே இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது, அதான் அந்த ரியல்மி இஷ்யூ, அதை அட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம தம்பி பூபதி என்ன சொல்கிறாப்புலன்னா, அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு,
மாட்டிட்டு இப்போ பிரச்சனை என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். ரியல்மி அப்போ ரியல்மி 3 ப்ரோன்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனில் பல விஷயங்கள் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு விஷயம் அவங்க சொன்ன ஃபீச்சர் 960 FPS ஸ்லோ மோஷன் இருக்குது அப்படின்ட்டு. அதை பூபதி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் இல்லை 240 FPS தான் இருக்குது, அவங்க ஸ்மூத்தனிங் இன்டர்போலேஷன்லாம் யூஸ் பண்ணி தான் 960 FPS எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஓகேயா, இந்த வீடியோ வந்து டேக் டவுன் ஆச்சு. யார் டேக் டவுன் பண்ணாங்க? ரியல்மி தான் டேக் டவுன் பண்ணாங்க. என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளிக் பைட்டியாக இந்த ஒரு தம்ப்நெயிலை வச்சு ஒரு வீடியோ போட்டாப்புல. இந்த நியூஸை நான் பார்த்தோன்னே என்ன பண்ணேன்னா இதை ரீட்வீட் பண்ணது போக பிராண்ட் கிட்டையும் ரீச் அவுட் பண்ணேன். என்ன நடக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரியேட்டர் ஒரு ஃபோனை பற்றி ஒரு தப்பாக சொல்கிறேன், எனக்கு பூபதியை பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் வேறு. இன்றைக்கி பூபதிக்கு நடந்தால் நாளைக்கு எனக்கு நடக்கும். பிராண்ட் எப்படி ஒரு வீடியோவை டேக் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்டில் ரீச் அவுட் பண்ணேன். அப்போ ரியல்மிக்கு CEO டாப்பில் இருந்தது மாதவ் ஷெத். இன்னைக்கு இப்போ ஆனர் ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரே டேரெக்டாக ட்விட்டரில் ரிப்ளை பண்ணி இல்லை இது நாங்கள் பண்ணல, ஏதோ ஒரு இமெயில் ஐடியிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ அதுக்கு என்ன ப்ரூஃப்? பூபதி ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கு ப்ரூஃப். அந்த டேக் டவுன் ரிக்வெஸ்ட் ஒரு @gmail ஐடியிலேருந்து வந்திருந்தது, @realme ஐடியிலேருந்து வரல. ஸோ அப்பவும் பூபதியை சப்போர்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ தான் பண்ணேன். ஆனால் அதே சமயத்தில் நான் மக்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்தேன். எங்கள் ஐடி வந்து @gmailனு இருக்கிறதுனால ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கலாம், என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ப்ளஸ் நான் மெயினாக அங்கே டார்கெட் பண்ணது யூடியூபர். ஏன்னா யூடியூபோட காப்பிரைட் சிஸ்டம் ரொம்ப ப்ரோக்கனாக இருக்குது. நீங்கள் நார்மலாக கூகுள் யூடியூப் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், ப்ரோக்கன் யூடியூப் காப்பிரைட் சிஸ்டம் இல்லைனா காப்பிரைட் சிஸ்டம் அபியூஸ் அப்படின்ட்டு. அதை பற்றி பல கிரியேட்டர்ஸ் புலம்புறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால நான் யூடியூபையும் டேக் பண்ணி இந்த கிளைமை ரிலீஸ் பண்ணுங்க, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். ஆனால் பூபதி இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணார்னா, எனக்கு இருந்து இதுக்கு எல்லா யூடியூபரும் ஒன்று சேர்ந்து என்னை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட காமிச்சிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணதே பிராண்டுக்கு தான். எதனால அப்படின்னா அந்த பிராண்டு இந்த பெரிய பெரிய யூடியூபர்லாம் போட்டு புளிஞ்சிருக்காங்க. என்னன்னா உன் லாங்குவேஜில் இருக்க ஒருத்தன் என் பிராண்டை பற்றி தப்பாக பேசுகிறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கரெக்டாக பணம் வாங்குறல, இப்போ நீ தான் காப்பாற்றிடணும், பார்த்து பண்ணி விடுன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. நாங்கள் வந்து பூபதிக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதெல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுனதும் இல்லை, எதுவுமே பண்ணதுமே இல்லை. நீங்களே சொல்லுங்கள், ட்வீட்டு போட்டாச்சு, டேரெக்டாக பிராண்ட்லேருந்து ரிப்ளை வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் பண்ணியாச்சு, யூடியூப்க்கும் ஒரு ட்வீட் போட்டாச்சு. இதுக்கு மேலே அதுக்கெலாம் அப்புறம் வந்துட்டு என்கிட்ட ஒன்றுமே கேட்கல, என்கிட்ட வந்து யாருமே பேசலை. எனக்கு புரியல. இன்றைக்கி என் சேனலில் ஒரு காப்பிரைட் கிளைம் யாராவது அதை சப்போர்ட் பண்ணி 4 பேர் வீடியோ போடுறாங்கன்னா நான் தான் அவங்கக்கிட்ட போய் பேசுவேன், தேங்க்ஸ் வீடியோ போட்டதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அவங்க வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ட்வீட் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, ஆனால் என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் பேசல. சரி, அந்த பாயிண்ட்லேருந்தே ரியல்மிக்காக தான் நான் பேசினேன்னு பூபதி நினச்சிட்டாப்லனே வச்சுப்போமே. இப்போ நீங்களே கொஞ்சம் லாஜிக்காக பாருங்கள். நான் 13 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேயா, எந்த பிராண்டுக்காக நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்? இப்போ உங்கள் லாங்குவேஜில் யாரோ பண்ணிட்டாங்க, நீ காசு வாங்குறல்ல, அப்போ நீ போய் அதை சமாளி அப்படின்னு ரியல்மி சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை தான் இந்த மாதிரி நடந்திருக்குமா? வேறு யாருமே ரியல்மியை பற்றி தப்பாக பேசினது இல்லையா? வேறு எந்த கிரியேட்டரும், பூபதியோட பெரிய கிரியேட்டர் வேறு யாருமே வந்து ரியல்மி பற்றி எதுவும் தப்பாக தமிழில் சொன்னதே இல்லையா? இப்போ ரியல்மியை விடுங்க, மற்ற எந்த பிராண்ட்ஸை பற்றியும் வேறு எந்த கிரியேட்டரும் எதுவுமே எந்த பிரச்சனையுமே உண்டாக்குனதே இல்லையா, எஸ்பெஷலி தமிழில்? அப்போது ரியல்மி வந்து என்னை புழிஞ்சு போய் வீடியோ போட சொன்னால் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் புழிஞ்சிருக்க மாட்டாங்களா? இல்லை ரியல்மி இது ரியல்மி 3 ப்ரோ இதோட பெரிய லான்ச்சஸ் ரியல்மிக்கு இருந்தது இல்லையா, அதுக்கெலாம் வந்து புழிஞ்சிருக்க மாட்டாங்களா போட சொல்லி? 13 வருஷத்தில் இந்த மாதிரி வேறு வீடியோவே வந்தது இல்லையே. அப்போது இங்கே எது உண்மைங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஒன்றே ரியல்மி என்னை புழிஞ்சிட்டாங்க, அவங்களுக்காக நான் போய் ஒரு வீடியோ போட்டேன், நான் அவங்களெல்லாம் தப்பு தான் சொன்னேன், ஆனால் நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்து, அதுவும் பூபதியே கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்லி எல்லாரையும் திசை திருப்பிட்டேன். இல்லை ஏதோ காரணத்துக்காக ஒரு கிரியேட்டரோட வீடியோ டேக் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வரையில் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோன்னு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தில் எது நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ பூபதி மாதிரி ஆளுங்க ஒரு நல்லதுக்காக நம்ம பண்ணுறத கூட அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணல. நாளைக்கு இந்த வீடியோவை பார்க்கல, இப்போ இந்த என்டையர் பேக் அண்ட் ஃபோர்த்தை பார்க்கல, நாளைக்கு ஒரு கிரியேட்டர் யாரோ ஒரு சின்ன கிரியேட்டருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரையில யார் வந்து நம்ம போய் ஒரு ட்வீட் பண்ணுவோம், நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போடுவோம்னு நினைப்பாங்க. வேணாம் நம்ம போய் ஒரு வீடியோ போட்டோம்னா நாளைக்கு எதுக்காவது வந்து இந்த காரணத்துக்கு போட்டான் அந்த காரணத்துக்கு போட்டால் நம்மளை இழுப்பான், என்னத்துக்கு அமைதியாக இருப்போம் தான் நினைப்பாங்க. ஏற்கனவே நம்ம டெக் கம்யூனிட்டிங்கிறதே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, இருக்கிறதையும் இன்னும் கெடுக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்க. சரி, இப்போ நம்ம 3வது விஷயத்துக்கு வருவோம். பூபதி எப்படி உங்களெல்லாம் மிஸ்லீட் பண்ணாப்ல, எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி வியூவர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாப்ல அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஸோ முதல்ல அந்த டைட்டில் அந்த தம்ப்நெயில் எடுத்துக்கோங்களேன், 1000 கோடி. ஸோ இந்த 1000 கோடிங்கிற நம்பர் எங்கேருந்து வருது? 1000 கோடி ஸ்கேம். இது எப்படி 1000 கோடிங்கிறத நான் சொல்கிறேன். டோட்டல் இந்தியாவில் டெக் ரிலேட்டடாக வீடியோ பண்ணுற டாப் 100 சேனல்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் பண்ணுற ஒரு 10 பேர், ஹிந்தியில் பண்ணுற ஒரு 10 பேர், இந்த மாதிரி ஒரு 100 பேரை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா
ஒரு பிராண்ட் அவங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக வீடியோ பண்ணுறதுக்கு 10 கோடி கொடுத்தா கூட 100 பேருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ஆகுது. இப்போ நான் சொன்னது ரேண்டமாக சொன்ன ஒரு நம்பர். திருப்பியும் கேளுங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ஆகுது. இப்போ நான் சொன்னது ரேண்டமாக சொன்ன ஒரு நம்பர். ரேண்டமாக சொல்லணும்னா என்ன நம்பர் வேணாலும் சொல்லலாம்ல. 10,000 கோடின்னு சொல்லலாம், அதுக்கு மேலே சொல்லலாம், இல்லை என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம்ல. ரேண்டமாக ஒரு நம்பர் நம்மளா முடிவு பண்ணிட்டு சப்போஸ் பிராண்டு இவ்வளோ கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அப்போ 1000 கோடி இருக்கும். இல்லை அந்த 1000 கோடிங்கிறது வந்து பிராண்ட்ஸ் எல்லாம் 1000 கோடி செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் சொன்னாப்ல அப்படின்னு ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருப்பாப்ல. தொடர்ந்து பிராண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி இத்தனை கோடி நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணோம் அப்படின்னு கவர்மெண்ட் கணக்காட்டக்குள்ள கவர்மெண்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, இதை நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கக்குள்ள இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணால் அவங்களுக்கு எங்களுக்கு வீடியோ பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, பிராண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொன்னாங்க. இவர் தான் பக்கத்தில் இருந்து கேட்டார், என்னையா ப்ரூஃப் இதுக்கு, எங்கேருந்து இந்த சோர்ஸ் வருது, என்ன சோர்ஸ் இதுக்கு பிராண்ட்ஸ் இப்படி கவர்மெண்ட் கிட்ட சொன்னாங்கங்கிறதுக்கு. இப்போ அவர் கொடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸே எடுத்துக்கோங்களேன். இங்கே ஓப்போ எடுத்துக்கோங்க, 500 600 கோடி செலவழிச்சாங்களாம். கேட்கறதுக்கு பெரிய நம்பராக தான் இருக்குது. இதில் யாரோட என்டார்ஸ்மெண்ட்லாம் இருக்குன்னு பாருங்க. ரன்பீர் கபூர், ரித்திக் ரோஷன், கத்ரீனா கைஃப், தீபிகா படுகோன், கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் வரைக்கும். ஸோ டிவி ஆட்ஸு, வெப்சைட் ஆட்ஸு, வர பாப்அப் ஆப்பில் நீங்கள் பார்க்குற அந்த ஆட்ஸு, ஷாப்பிங் வெப்சைட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வர ஆட்ஸ், அது போக இந்த என்டார்ஸ்மெண்ட் காஸ்ட் எல்லாமே. இது போக எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இப்போ நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஐபிஎல் மீடியா ரைட்ஸ் எவ்வளோக்கு போச்சு. இது கீழே அந்த லோகோ வச்சு உங்களுக்கு தெரியும். கிரிக்கின்ஃபோலேருந்து எடுத்த டேட்டா, இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். 48,000 கோடிக்கு விற்றுருக்காங்க இந்த சைக்கிளுக்கு. ஸோ ஒரு மேட்சுக்கும் $15 மில்லியன் பே பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணையில் கிட்டத்தட்ட 130 கோடி வருது. இப்போ ஐபிஎல் பார்க்கல அத்தனை ஃபோன் ஆட் வருதுல்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து உள்ள பட்ஜெட்டை எடுத்து காமிச்சிட்டு சிம்பிளாக கவர்மெண்ட் கேட்டாங்க, யூடியூபர்ஸ்க்கெலாம் நாங்கள் காசு கொடுத்தோன்னு பிராண்டு சொல்லிட்டாங்க. இங்கே யூடியூபர்ஸ்க்கு அவங்க காசு கொடுக்கல, எவனும் காசு வாங்கலை அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. யாரும் உத்தமம் கிடையாது, ஓகே, நான் அதெல்லாம் சொல்ல. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி எடுத்து சிம்பிளாக மேனிப்புலேட் பண்ணி இதெல்லாம் யூடியூபருக்கு தான் போகுது அப்படின்னு திருப்பியிருக்காருன்னு பாருங்க. இதுலேயே வந்து தம்பி என்ன பண்ணுறாப்லங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னா, ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ப்ளிட் த ஃபேக்ட்ஸ், அவ்வளோதான். ஒன்ஸ் மோர், ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ப்ளிட் த ஃபேக்ட்ஸ், அவ்வளோதான். ஃபேக்ட்ஸே இல்லையேம்மா, எல்லாமே நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு கதையை நீங்களா பில்டப் பண்ணுறீங்க. ஓகே, கிரேட். ஆனால் அதுக்கு ஃபேக்ட்ஸ், ஐ வாண்ட் டு ஸ்பிட் ஃபேக்ட்ஸ்னு சொன்னால் பத்தாது. ஃபேக்ட்ஸ் ஏதாவது காமிங்க, எதையாவது அட்லீஸ்ட் ஃபேக்சுவலாக சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லாமல் இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஏதோ பக்கத்தில் இருந்து கேட்ட மாதிரி நீங்களா ஏதோ விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறீங்க. ஆனால் ஃபேக்சுவலாக அங்கே ஒன்றுமே இல்லையே. சரி விட்டுருங்க, ஏதோ வீடியோ பாப்புலர் ஆனுங்கிறதுக்காக ஒரு கிளிக் பைட் போட்டாங்க, அதை நம்ம ஓகே ஃபைன். அடுத்த மிஸ்லீடுக்கு வருவோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே தம்பி ஒரு விஷயம் சொல்லுவாப்ல, என்னன்னு கேளுங்களேன். இந்த வீடியோவில் நான் எந்த யூடியூபரோட பேரையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க சேனலோட எழுத்தி கடைசி எழுத்து சொல்லுவேன், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப கஷ்டமான கேம்லாம் கிடையாது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிற சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ரொம்ப டாப் சேனல்ஸ் தான். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எதனால நான் இவங்க பேர் சொல்லனா, 2 காரணத்துக்காக. ஒன்று, நான் ஏதாவது பேர் சொல்லி நான் ஏதாவது ஃபோட்டோ போட்டேங்கிறதுக்காக எனக்கு யாரும் காப்பிரைட் கொடுக்கக்கூடாது, இந்த வீடியோ டவுன் ஆகக்கூடாதுங்கிறது முதல் காரணம். பேர் சொல்லி ஃபோட்டோ போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்களாம். கைஸ், இப்போது நம்ம பெய்ட் ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் பல வீடியோஸ் பார்த்துட்டோம், ஓகேயா? யாருக்கு காப்பிரைட் டேக் டவுன் கொடுத்துருக்காங்க? சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோ இன்னும் அப்பில் தான் இருக்குது, A2D வீடியோ இன்னும் அப்பில் தான் இருக்குது, எல்லாரும் கான்ட்ரவர்சி வீடியோஸும் இன்னும் அப்பில் தான் இருக்குது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த கீக்கி தமிழா வீடியோ கூட இன்னும் அப்பில் தான் இருக்குது, நான் கடைசியாக பார்க்கல. ஸோ இங்கே யாருக்கு காப்பிரைட், இதெல்லாம் தேவையில்லாமல் சிம்பத்தி கிரியேஷன், நான் விக்டிம் அப்படின்னு கணக்கு காமிச்சிக்கிறது. சரி, ஓகே, ஃபோட்டோ போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க, இதுதான் தம்பி சொல்கிறாப்புல. ஆனால் தம்ப்நெயிலேயே எல்லா கிரியேட்டர் ஃபோட்டோவையும் தானே போட்டிருக்காப்புல. ஸோ தேவையில்லாமல் இந்த ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு தம்பி சொல்கிறது. ரெண்டாவது, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு எனி ட்ராமா. ஏமா, அந்த ட்ராமாவை நீங்கள் தானே கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு சைடில் எனக்கு ட்ராமா வேணாங்கிறீங்க, இல்லாத ட்ராமாவை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இன்னொரு சைடில் ஐ வாண்ட் டு ஸ்பிட் ஃபேக்ட்ஸுங்கிறீங்க. வீடியோவில் ஃபேக்ட்ஸே இல்லை, எங்கேயுமே இது இப்படி நடந்துச்சு அதுக்கு தான் ப்ரூஃப், ஃபேக்சுவலாக இதுதான் இல்லை. மற்றவங்க பண்ண வீடியோ, மற்றவங்க ரிசர்ச் பண்ணி பண்ண வீடியோ, அதாவது சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோஸ் மாதிரி அந்த வீடியோவில் மற்றவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் அதை அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சில இடத்துல. இதுலேருந்து தம்பி என்ன பண்ண ட்ரை பண்ணுறாப்புலன்னா, நான் யோக்கியம், மற்றவங்க எல்லாம் யோக்கியனுங்க, இந்த பில்டப்பை தான் வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்காப்புல. அது போக இன்னொரு விஷயமும் சொல்லுவாப்புல, என்ன எல்லா மொபைல் பிராண்ட்ஸுமே பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மொபைல் பிராண்டும் என்னை கான்டாக்டும் பண்ணல, ஏன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணாதான் நான் சொல்லி போடுறேன் இது நல்லா இல்லைன்னு, அப்புறம் எப்படி அவன் மொபைல் கொடுப்பான்? இதை மக்கள் நம்புவாங்கன்னு சொன்னால், ஐ மீன் எனக்கு புரியல ஆடியன்ஸை எவ்வளோ பெரிய முட்டாள்னு இவர் நினைக்கிறாப்புலன்ட்டு. ஏன்னா பிளாக் லிஸ்ட் அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்களேன்.
இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் பண்ண ஏதோ ஒரு காரணத்துக்காக உனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சாம்சங் என்ன பண்ணுது, நான் சாம்சங் கிட்டேருந்து எனக்கு ரிவ்யூ யூனிட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, சாம்சங் வீடியோவை இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு ரிவ்யூ யூனிட்ஸ் எதுவும் அனுப்ப மாட்டாங்க, என் கூட எந்த காண்டாக்டும் வச்சுக்க மாட்டாங்க. இது ஒரு பிராண்ட் நம்மளை பிளாக் லிஸ்ட் பண்ணுறது. இப்போ எனக்கு ஹேண்ட்ஹெல்ட் கன்சோல்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என் சேனலில் ஹேண்ட்ஹெல்ட் கன்சோல்ஸ் பெருசாக ஓடாது. நீங்கள் வியூவர்ஷிப் பாருங்கள், ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ சில பிராண்ட்ஸ் எனக்கு அனுப்புவாங்க, INEO மாதிரி. சில பிராண்ட்ஸ் இப்போது ROG, அதாவது ASUS, நான் நல்ல டேர்ம்ஸில் இருக்கேன். எனக்கு கேமிங் ROG Phone 9 Pro அனுப்பிச்சாங்க ரிவ்யூக்கு, ஓகேயா. ஆனால் எனக்கு Ally X லான்ச் ஆகையில் எனக்கு அதை கவர் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 80 வாட் பேட்டரி எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் ASUS ரீச் அவுட் பண்ணி எனக்கு இந்த ரிவ்யூ யூனிட் கிடைக்குமா, எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் கவர் பண்ணுறேன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கேட்கையில், இல்லைம்மா முடியாது, எங்ககிட்ட யூனிட்ஸ் கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் உடனடியாக ASUS என்ன பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் எனக்கு ROG Ally X கொடுத்தா நான் அதை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்லி தான் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இது என்டைட்டில்மெண்ட். எனக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும். எந்த பிராண்டும் யாருக்கும் யூனிட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பூபதியே அவர் வீடியோவில் இன்னொன்று சொல்லியிருப்பாப்ல, நான் வந்து ஆன் த ஃபேஸ் சொல்கிறேன், இது வந்து என்னோட K20 Pro 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைலை வந்து நான் ரிவ்யூ பண்ணேன். சைனாலேருந்து சொந்த காசு போட்டு இம்போர்ட் பண்ணேன். டியூட்டி ஃப்ரீ 20,000 கட்டினேன். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ ஓடல, ஏன்னா எனக்கு பிராண்டு வீடியோ தராது, நான் இங்கே வரத்துக்கு முன்னாடியே போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணேன். இந்த வீடியோ ஓடல. இந்த மாதிரி என் சேனலில் டோட்டலாக மொபைலுக்கு நான் 10 வீடியோ தான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி ஃபோன் கையில் கிடச்சாலும் வீடியோ ஓடல. மொத்தமாக உங்கள் சேனலில் 500 வீடியோ மேலே வச்சுக்கிறீங்க, அதில் 10 வீடியோ தான் ஃபோன்ஸ்க்காக போட்டுருக்கிறீங்க. அப்படி இருக்கையில் ஃபோன்ஸ் ரிவ்யூ கவரேஜுங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், மேபி நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கலாம், இருந்துட்டு போங்க. பட் பார்க்குற பிராண்ட் அப்படி நினைக்கலாம்ல, அதனால உங்களுக்கு யூனிட் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஆனால் அது எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் பிளாக் லிஸ்ட்டுன்னு சொல்லிடுவீங்க? அந்த அளவு செல்ஃப் சென்டர்டாக நார்சிசிஸ்டிக்காக அவங்க திங்கிங் இருக்கா? ஒரு என்டைட்டில்மெண்ட்டாக இது? எனக்கு யூனிட் கொடுத்து தான் ஆகணும், நான் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு யூனிட் கொடுத்து தான் ஆகணும், நான் பெருசாக ஃபோன்ஸ் கவர் பண்ணதில்லை, எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு ஃபோனை வாங்கினாலும் எனக்கு அதில் ரீச் இல்லை, நான் 10 வீடியோ தான் ஃபோன்ஸ் பற்றி பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கே அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக என்னை பிளாக் லிஸ்ட் தான் பண்ணியிருக்கான், நான் உண்மையை சொல்லிடுவேங்கிற பயத்தில் தான் அவன் கொடுக்கல. இது என்ன கைண்ட் ஆஃப் திங்கிங் இது? சரி, இதுவாது ஏதாவது வர்த்தான விஷயங்கள், ஒன்றுமே இல்லாத சில்லற விஷயத்தெல்லாம் எடுத்து வீடியோவில் லைட்டாக அப்படி மேனிப்புலேஷனுக்காக லைட்டாக கொஞ்சம் மாற்றி விட்டுருப்பாப்ல. இப்போ NDA பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்ல, பாருங்களேன். ஸோ பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி NDA அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. நான் உனக்கு மொபைலும் கொடுப்பேன், நான் காசும் கொடுப்பேன், என் மொபைலை பற்றி நீ வந்து வீடியோஸ் எல்லாமே போடணும், நீ இதை எங்கேயுமே சொல்லிடக்கூடாதுங்கிறது. உண்மை என்னன்னா, பிராண்ட்ஸ் எப்போவுமே NDA அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே இந்த காசு கொடுப்பாங்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டுங்க, ஃபோனை கொடுப்பாங்க, அந்த ஃபோன் நம்ம கையில் இருக்குன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இது பெரிய கன்ஸ்பிரசி சீக்ரெட்லாம் கிடையாது. இது காரணம் என்ன, ஒரு பிராண்டு அவங்க ஃபோன்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு நாள் அவங்க லான்ச் இவெண்ட் அன்றைக்கி எல்லாரும் அந்த ஃபோனை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அன்றைக்கி வரைக்கும் வீடியோ போடாதீங்க, அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான். NDAனா நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். NDAங்கிறது நார்மலாக எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே நீங்கள் ஒரு விஷயம் லான்ச்சுக்கு முன்னாடி உங்கள் கைக்கு வருதுன்னா அதுக்கு சைன் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட். ஆனால் அதையும் எப்படி சுற்றி NDA முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சான், இப்போ நடக்கிறது இல்லையா? அதுவும் வந்து காசு யாருக்கும் தெரியாமல் ஏமாத்துறதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கிற மாதிரி எப்படி அந்த இன்சினுவேஷன், எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணுறாரு, எப்படி மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாருங்கிறது இங்கேயே பார்த்துருப்பீங்க. சரி, இதையும் விடுங்க. ஏற்கனவே அந்த ரியல்மி வீடியோவில் ஹெல்ப் பண்ண போய் அதுக்கு நான் எப்படி செருப்படி வாங்கினேங்கிறத உங்ககிட்ட சொன்னேன், அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காருங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அடுத்து இந்த ASCI கைட்லைன்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னாப்ல, அதை பாருங்களேன். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, யூடியூபர் எல்லாரையும் பிடிச்சி நீ வந்து பெய்டு ஸ்பான்சர்ஷிப் ஆன் பண்ணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த கவர்மெண்ட் டைரெக்டாக பிராண்டுக்கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, நீ யாருக்கிட்டலாம் காசு கொடுத்து வீடியோ பண்ண வச்சியோ எல்லாரையும் பெய்டு ஸ்பான்சர்ஷிப்பாக ஆன் பண்ணு அப்படின்னு கவர்மெண்ட்டு பிராண்டை புஷ் பண்ணுச்சு. ஸோ பேசிக்காக பிராண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஏஜென்சியை புஷ் பண்ணாங்க. ஏஜென்சி என்ன பண்ணாங்கன்னா எல்லா கிரியேட்டரையும் அப்பா ஆன் பண்ணிவிடுங்கப்பா, மேல் இடத்துலேருந்து ப்ரெஷராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பணம் கொடுத்தவன் சொன்னால் இவங்க செஞ்சு தான் ஆகணும். இதுக்கு எக்ஸாக்ட் ப்ரூஃப் இங்கே இருக்க நிறைய யூடியூபர் முதல்ல வீடியோ போட்டிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு ப்ரொமோஷனுங்கிறத எனேபிள் பண்ணி விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா மேலேருந்து வந்த மெயில் தான் இதுக்கு எல்லாமே காரணம். இங்கே தம்பி என்ன சொல்கிறாப்புலன்னா, எவன் வீடியோவிலலாம் நீங்கள் பெய்ட் ப்ரமோஷன் டேக் எனேபிள் ஆகிருக்கிறத பார்த்தீங்கன்னாலும் அவன்லாம் வீடியோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிராண்டு கவர்மெண்ட் ப்ரெஷரில் மேல் இடத்துலேருந்து வந்ததுனால தான் போய் அதை எனேபிள் பண்ணான்ட்டு. எதுக்காக? ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேனலில் இல்லைங்க இந்த சேனலில் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் எனேபிள் ஆகி தான் இருக்கும், என்ன மாதிரி சேனலில் எப்போவுமே பெய்ட் ப்ரொமோஷன் எனேபிள் ஆகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இல்லை அவன்லாம் அப்புறம் பண்ணியிருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கிளறி விடுறதுக்காக, ட்விஸ்ட் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணுங்கிறதுக்காக நீங்களே கொஞ்சம் திருப்பியும் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஓகேயா, இன்றைக்கி
பில்லியன் ரைடர் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒரு ரூல் வந்துச்சு, கரெக்டாக? இப்போ அந்த ரூல் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடல, போலீஸ் நிறுத்துறாங்க, ஃபைன் போடுறாங்க, கரெக்டு. ஆனால் அடுத்த நாள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருமே ஹெல்மெட் போட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனால் போலீஸ் நிறுத்திட்டு போன வாரம் நான் இங்கே பார்த்தேன், பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடல, அதனால ஃபைன் கேட்டு அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அப்படி யாராவது கேட்பாங்களா? எப்போ வந்து அந்த ரூலிங் வருதோ அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ரூலிங் வந்ததுக்கப்புறம் முன்னாடி உள்ள வீடியோக்கெலாம் போய் ஆன் பண்ண சொல்லி மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்து பிராண்டு சொல்லி ஏஜென்சி சொல்லி எல்லாரும் போய் எனேபிள் பண்ணிட்டாங்களாம். என்னையா இதெல்லாம் கதை ஓட்டுங்கயா, அதுக்காக என்னையா இப்படி கதை ஓட்டுறீங்க? இப்போ இதெல்லாம் பெரிய கதைன்னு நினச்சிடாதீங்க, இருக்கிறதுலையே பெரிய கதை இனிதான் வரப்போகுது. இந்த பிளானை கேளுங்க, இந்த பிளான் பிசுரே தட்டாது. என்னால் நினச்சா, ஐ எம் டெல்லிங் ஆன் யுவர் ஃபேஸ், என்னால் நினச்சா நாளைக்கு இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். 20 கோடி ரூபா லீகலாக சம்பாதிக்க முடியும். எப்படின்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட இப்போ வந்து ஸ்டூடியோ ஸ்பேஸு, கேமரா, இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுன்னா 10 லட்ச ரூபா, எக்ஸாக்டாக 10 லட்ச ரூபா பணம். இந்த 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் இருக்கிற பெரிய பெரிய பிராண்டு ப்ராடக்டை எல்லாமே, ஒரு ஃபோனு, கேமரா, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி நல்லாவே இல்லைன்னு சொல்லி அந்த பிராண்டை திட்டி வீடியோ போட்டு வைரல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ ஏதாவது பண்ணி ஓட்டிட்டேன்னா அந்த பிராண்டு என்கிட்ட வருவாங்க, என்னங்க என் பொருளை வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு. ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறியா அண்ணனை பார்த்து, எதுவும் பேசலை, போட்டு விடு, வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், 2 கோடி ரூபா கொடு வருஷத்துக்கு, பாசிக்கலாம் அப்படின்னு அந்த பிராண்ட்டை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிராண்டை எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நானும் பிராண்டு பேச்சை கேட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த பக்கம் நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா ஒரே வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டு யார்ட்டையா ஒருத்திட்ட 10 லட்சம் வாங்கிட்டு வருஷம் எண்டில் 20 லட்சமாக கொடுத்துருவேன். இந்த பக்கம் நான் 20 கோடி சம்பாரிச்சுக்குவேன். இதை என்னால், நீங்கள் நினைக்கிறீங்களா இதை என்னால் இந்த செகண்டில் பண்ண முடியாதுன்னு? இது நான் இப்போ சொன்னது எல்லாமே டோட்டல் லீகல். 2 கோடி டீல் போட்டு எப்படி 20 கோடி சம்பாதிச்சிருவாப்லன்னு எனக்கு தெரில. ஆனால் தம்பியை தான் கொஞ்ச நேரம் முன்னாடி வீடியோவில் இவரே தான் சொல்லுவார், நம்ம என்ன தான் சொந்த காசில் வாங்கி போட்டாலும் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வீடியோ போட்டுருவாங்க, அதனால நம்ம வீடியோ ஓடவே ஓடாதுன்ட்டு. ஆனால் இப்போ திடீர்னு அவர் கையில் 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா எல்லா ஃபோனையும் கலாய்ச்சி அவர் வந்து வைரலாக போயிடுவாராம். இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் சொந்த சோஷியல் மீடியா வச்சுருப்பீங்க, ஓகேயா? ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இல்லை ஃபுல் வீடியோஸ் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. வைரலாக போகிறதுன்னா அவ்வளோ ஈஸியா? அப்படி இருந்தால் எல்லாரும் பண்ண மாட்டாங்களா? நீங்கள் நினைக்கலாம், நெகட்டிவாக பேசினா மட்டும் வைரலாக போயிடலாமே, நம்ம எதையாவது கழுவி ஊற்றுனோன்னா கன்ஃபார்மாக வியூவர்ஸ் பார்ப்பாங்கன்ட்டு. சரி, அந்த லாஜிக்கே வருவோம். இப்போல்லாம் ஃப்ளாக்ஷிப் வேலைலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுது? 1 லட்சத்தை தாண்டுது. ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு எத்தனை ஃபோன் வாங்க முடியும்? 10, சரி, இல்லை மிட்ரேஞ்ச் ஃபோனாக கவர் பண்ணுறாருன்னு கூட வச்சுப்போம். ஒரு 20 ஃபோன். ஓகே, இன்றைக்கி எத்தனை பிராண்ட்ஸ் இருக்குது? ஓப்போ, விவோ, ஐக்கூ, ஆனர், ஹுவாவே, ஷவுமி, போக்கோ, ரெட்மி, சாம்சங், ஆப்பிள், எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது, லாவா. ஓகேயா, ஒரு 10 பிராண்டு எடுத்துப்போமே. 10 பிராண்டுக்கு ஒரு பிராண்டுக்கும் ஃபோன் வாங்கினா 2 ஃபோன் வாங்க முடியும். 20 ஃபோன் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஓகேயா? ஸோ ஒரு 2 ஃபோன் ஒரு பிராண்டோடது, 2 ஃபோனை சரியா இல்லைன்னு சொல்லிட்டா பிராண்ட் உடனடியாக கால் பண்ணி 2 கோடியோ 20 கோடியோ ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்களாமா? கேட்குறதுக்கே உங்களுக்கு இது ஓவரா தெரியலையா? நடக்கிற கதையே சொல்லுங்க ப்ரோ. இல்லை அவர் ஒன்றும் அப்படி சொல்ல, ஒரே பிராண்டுக்கே லான்ச் ஆகிற ஒரு 20 ஃபோனை வாங்கி அவர் நெகட்டிவ் சொல்லினே இருப்பார், அப்போ தான் பிராண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே சேனல் ஒரே பிராண்ட் ஃபோன் தான் கவர் பண்ணுவாப்லையா, அந்த பிராண்ட் ஃபோனை கழுவி ஊற்றிட்டே இருப்பாப்லையா. அப்படி இருந்தால் பார்க்குறவங்களாம் என்ன கேனப்போயலா? எல்லாரும் வந்து ஓகே இவன் வந்து சூப்பர், நீங்கள் தான் ப்ரோ உண்மையாக சொல்கிறீங்க, இந்த பிராண்டில் எல்லா ஃபோன்ஸுமே மொக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பிராண்டை வந்து பாய்காட் பண்ணிடுவாங்களாம், உடனடியாக பிராண்டு வந்து காசு கொடுத்துருவாங்களா? ப்ரோ, ஒரே வீடியோவில் நான் நெகட்டிவாக பேசினா பிராண்டை நான் பிளாக் லிஸ்ட் பண்ணுவானும் சொல்கிறீங்க, அதே வீடியோவில் நான் நெகட்டிவாக பேசினா எனக்கு 2 கோடி ரூபா 20 கோடி ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க ப்ரோ, என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. 2த்துல 1 உண்மைன்னு சொல்லி அந்த பக்கம் பேசுங்க. 2மே எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நெகட்டிவை சொன்னால் பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவை சொன்னால் 2 கோடி கொடுப்பாங்க. இல்லை ப்ரோ, நெகட்டிவை சொன்னால் 2 கோடி ஆஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் அதை ஒத்துக்கலைன்னா பிளாக் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் பூபதி வீடியோவில் எதுவும் எனக்கு 2 கோடி ரூபா ஆஃபர் வந்துச்சு, நான் தான் வேணான்னு சொன்னேன்லாம் சொல்லியே. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆஃபரை காமிக்க சொல்லுங்கள். இவர் உண்மையை பேசிடுவார், இவர் நெகட்டிவ் சொல்கிறாருன்னு தானே பிராண்ட் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஆஃபர் எங்கே? சரி கைஸ், இப்போ ஆக்சுவலான உண்மை என்ன, என் கதை என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம். இப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நான் நோட் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன், கொஞ்சம் பார்த்து பேச போகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல யூடியூப், நான் இப்போ யூடியூப் வந்து 13 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் டைமாக. ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 2011 ஆரம்பித்தேன். அப்போலேருந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரி 2012 ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முதல் 4, 5, 6 வருஷத்துக்கு
பெருசாக பிராண்ட்ஸ் யாரும் நம்மளோட கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த பாயிண்டில் யூடியூப் அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை. சில பிராண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க, பட் மெயினாக அப்போ ரிவ்யூ யூனிட்ஸ்னு அவங்க அனுப்புறது ரிட்டன் மீடியா, வெப்சைட்ஸ், அப்புறம் சில யூடியூபர்ஸ்க்கு செலக்டாக யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்படி கனெக்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி மட்டும்தான். யூடியூபோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த சீன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ரிவ்யூ யூனிட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த பாயிண்ட்டில் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தது சாம்சங்கோட. ஸோ எனக்கு இது எல்லாமே நான் யோசிச்சு பார்க்கல. சாம்சங் ஃபோன் லான்ச்சஸை வச்சு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு கேலக்ஸி S6 அந்த டைட்டிலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் ப்ரொமோஷனல் யூனிட்ஸ்னால் என்னங்கிறத நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரிவ்யூ யூனிட்ஸ், அதாவது எடிட்டோரியல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க, டெக் கிரியேட்டர்ஸ்க்கு அனுப்புகிற யூனிட்ஸை. ஸோ இதில் பேமெண்ட் எதுவும் இருக்காது, யூனிட்ஸ் அனுப்புவாங்க, நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ஒரு NDA, ஒரு எம்பார்கோ இருக்கும், அந்த NDA பேஸ் பண்ணி அந்த டேட்டுக்கு அப்புறம் என்ன வீடியோ வேணாலும் பண்ணிக்கலாம், லிமிடேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. சில பாயிண்ட்லலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் லான்ச் ஆகிற அன்னிலேருந்து அன்பாக்சிங், ஸ்பீட் டெஸ்ட், கேமரா கம்பேரிசன் எக்கச்சக்கமாக வீடியோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி என்ன வீடியோ வேணாலும் பண்ண விடுவாங்க அந்த பாயிண்ட்டில், அந்த எம்பார்கோ டேட் தாண்டினதுக்கப்புறம். ஸோ அப்போ ப்ரொமோஷனல் யூனிட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக லைஃப் ஸ்டைல் விளாகர்ஸ், இல்லை இந்த கார் ரிவ்யூ பண்ணுற மாதிரி சேனல்ஸ், அதாவது நம்ம டெக் வெர்டிக்கலில் இல்லாத மற்றவங்களுக்கு தான் போகும். ஸோ பிராண்ட்ஸோட மென்டாலிட்டி அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, டெக் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் நம்ம ப்ராடக்ட்ஸை கவர் பண்ணணும்னு ஒரு நீட் இருக்குது. ஏன்னா அவங்க சேனல் அப்போ தான் வளரும். ஸோ அவங்களுக்கு எதுக்கு காசு கொடுத்துட்டு, நம்ம யாரெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸை பற்றி பேச மாட்டாங்களோ, ஒரு லைஃப் ஸ்டைல் விளாகர் இல்லை ஒரு கார் சேனல், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம காசு கொடுத்து ப்ரொமோஷனல் வீடியோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அதில் ஒரு வேல்யூ இருக்குது. இந்த மென்டாலிட்டியில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜியோ பூம் நடந்துச்சு. ஸோ ஜியோ பூம் நடக்கையில், ஜியோ ஃப்ரீ டேட்டா இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கையில், இதுக்கு முன்னாடி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாத பல பேர் முதல் தடவையாக ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் இந்தியன் மார்க்கெட்டில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் வேறு லெவலுக்கு போச்சு. இந்த பாயிண்டில் பிராண்ட்ஸ் இன்னும் ஆக்டிவாக காசு செலவழிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே தான் அந்த ப்ரொமோஷனல் யூனிட்ஸ் எல்லாமே அப்படியே டெக் யூடியூபர்ஸ் பக்கம் வர ஆரம்பிச்சிது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் ஆச்சு. ஹிந்தி சேனல்ஸ், தமிழ் சேனல்ஸ் இதெல்லாமே ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிது. புது டெக் சேனல்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த புது சேனல்ஸ்க்குலாம் ஸ்டார்டிங்கில் யூடியூப்க்கு பிராண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதப்போ எங்களுக்கு எந்த அளவு நாங்கள் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த லெவரேஜ் அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க ஈஸியாக பிராண்ட்ஸ் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஏற்கனவே இருந்த டேர்ம்ஸ்னால, இப்போ எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நான் ஒரு பிராண்டோட ஒர்க் பண்ணல, எடிட்டோரியல் நோ ப்ராப்ளம். ஆனால் ப்ரொமோஷனல்னு வந்துச்சுன்னா நான் ரிவ்யூ வீடியோஸ், கம்பேரிசன் வீடியோஸ் ப்ரொமோஷனலில் பண்ண மாட்டேன். ஒரு ஹைலைட் வீடியோ, இதுதான் பிராண்ட், இதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு ப்ரொமோஷனல் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, டிஸ்க்ளைமரோட பண்ணுற வரைக்கும். இதெல்லாமே எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறதுனால என்னால் டிக்டேட் பண்ண முடிஞ்சுது. பட் புதுசாக வர சேனல்ஸ்க்கு அதை பண்ணணும்னு விருப்பம் இல்லையா, இல்லை பிராண்ட்ஸ் அவங்கள புஷ் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. பட் அந்த பாயிண்ட்ல நிறைய சேனல்ஸ் பிராண்ட்ஸ் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல பிராண்ட்ஸோட டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஏஜென்சிஸோட ரோலும் இங்கே அதிகமாக இருக்குது. பட் அந்த ஏஜென்சிஸ்க்கு நான் வரேன். ஸோ பிராண்ட்ஸோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோனா பிராண்டோட ஒரு கால் பண்ணுறோம், அந்த பிராண்டில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் இதுதான் எங்கள் ப்ராடக்ட், இப்படி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்னா, வீடியோ கால் இல்லை ஃபோன் கால் ஏதோ ஒன்று அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், அவங்க சொல்கிற அந்த கீ பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி, அஃப்கோர்ஸ் டிஸ்க்ளைமரோட திருப்பியும். ஆனால் இதுக்கப்புறம் திடீர்னு பிராண்ட்ஸ் வந்து ஸ்கிரிப்டை எனக்கு அனுப்பு, ஃபைனல் வீடியோ எனக்கு அனுப்பு, நான் சேஞ்சஸ் கொடுக்குறேன் இப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை நான் எப்போவுமே ஒத்துக்கிட்டது கிடையாது. நான் எந்த பிராண்டுக்கும் ஸ்கிரிப்டும் சப்மிட் பண்ணது கிடையாது, என்னோட ஃபைனல் வீடியோ அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணதும் கிடையாது. பட் அந்த 2019, 2020 அந்த டைம்ஸ் வர ஆரம்பிக்கையில் இது ஒரு பிராண்ட் கூடயும் ஒரு தடவை ஒர்க் பண்ணலையும் இதுக்கு ரொம்பவே சண்டை போட வேண்டி இருந்துச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் அனுப்புகிறாங்க, அவங்கெல்லாம் அனுப்புகிறாங்க, இதுதான் எங்கள் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ், இந்த ஒரு தடவை உனக்கு வேணால் எக்ஸெப்ஷன் பண்ணுறேன், பட் அடுத்த தடவையிலேருந்து அனுப்பணும், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிது. அந்த லெவல் என்னோட ஒர்க்கில் பிராண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால நான் அது எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ண ஆரம்பித்தேன். இது போக இன்னொரு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சுது. பிராண்ட்ஸ் டைரெக்டாக கிரியேட்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பதிலாக நடுவில் ஏஜென்சிஸ் வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ ஒரு பிராண்ட் உங்ககிட்ட எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இல்லை முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு கான்வர்சேஷன் அங்கே முடிஞ்சிடும். பட் ஏஜென்சி மூலம் வரையில இல்லை ப்ரொசீஜர் படி அப்படி தான் பண்ணணுங்கிறாங்க, நான் வேணா பிராண்ட் கிட்ட செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் ரிப்ளை இருக்காது. திருப்பி நம்ம என்னன்னு கேட்கல. இது எல்லாமே ஒரு நடுவில் ஒரு பஃபர் இருந்ததுனால, ஒரு மிடில் மேன் இருந்ததுனால எல்லாமே டிலே ஆக ஆரம்பிச்சது. எல்லா சின்ன கம்யூனிகேஷனும் கஷ்டமாக ஆரம்பிச்சது. ப்ளஸ் ஏஜென்சிஸ் அதுக்கு அடுத்த ஒரு சில வருஷத்தில் அவங்க நிறைய விளையாட்டு விளையாடினாங்க. ஓகே, நான் திருப்பியும் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஆஃப் டாபிக் போயிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்ல ஏஜென்சிஸ் கிட்ட இருந்தோம், பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தோம் எனக்கு சில வைப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது முன்னாடிலாம் வந்து
எனக்கு ஒரு ஃபோன் பிடிக்கல, இல்லை நான் இதில் வந்து எனக்கு இந்த ஃபோன் சரியாக படல, நான் இதில் எந்த ப்ரொமோஷனல் கண்டென்ட்டும் பண்ண போகிறதில்ல, நான் எடிட்டோரியல் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா யூனிட்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. மேபி சில சின்ன கேம்ஸ் விளையாடுவாங்க, ஷிப்பிங் டிலே ஆகிடுச்சு இப்படி அப்படின்னு சொல்லி மற்றவங்க வீடியோஸ் அந்த ப்ரொமோஷனல் வீடியோஸ்லாம் சீக்கிரம் விட்டுட்டு நம்ம வீடியோ ஒரு 2 நாள் டிலே பண்ணுறதுக்கு இதெல்லாம் நடக்கும். பட் ஓவரால் யூனிட்ஸை அனுப்பிச்சிருவாங்க. பட் 2021 தான் முதல் தடவையாக ஒரு பிராண்ட் என்கிட்ட இல்லை நீ ப்ரொமோஷனல் கண்டென்ட் பண்ணலன்னா நான் உனக்கு யூனிட்டே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னது அந்த பிராண்ட் சாம்சங். எனக்கு அது ரொம்ப அன்எத்திக்கலாக தெரிஞ்சுது. ஸோ நான் உடனடியாக வந்து ஒரு வீடியோ போட்டதுனால எனக்கு டோட்டலாக பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏஜென்சிஸோட விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 200 crore ஸ்கேம் வீடியோவில் பரத் நாக்பால் அது ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்ல. அதுக்கு நான் ரியாக்ஷன் வீடியோ இங்கிலீஷில் பண்ணியிருப்பேன், வேணா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஏஜென்சிஸ் இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாரையும் புஷ் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸ்க்ளூசிவாக சில கிரியேட்டர்ஸை டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த எடிட்டோரியல் யூனிட்ஸ் எல்லாம் பிராண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஷியோராக இவன் நல்லது சொல்ல போகிறான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாதப்போ அனுப்புறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஓவரால் அவங்க எம்மோ வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏஜென்சிஸ் இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 4 யூடியூபர் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூடியூபர் கிட்ட போன லான்ச்சுக்கு நான் உனக்கு பெய்ட் வீடியோக்கு காசு கொடுத்தான்ல, ஸோ இந்த லான்ச் நீ ஓசியில் பண்ணு அப்படின்னு நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டோரியல் யூனிட், அதாவது ஆக்சுவல் ரிவ்யூக்காக அன்பயஸ்ட் ரிவ்யூக்காக போக வேண்டிய யூனிட்டை இப்போ அதே கிரியேட்டர் கிட்ட தள்ளுறது. ஸோ டெக்னிக்கலி அந்த கிரியேட்டருக்கு இந்த வீடியோக்கு காசு வரல, பட் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால போன கேம்பெயினுக்கு காசு கொடுத்தாங்க, அப்போ அடுத்த கேம்பெயினுக்கு கொடுப்பாங்க, ஸோ இதை வந்து நம்ம பண்ணி விடுவோம் அப்படிங்கலாம் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக ஒரு பயஸ்டாக தான் அந்த ப்ராடக்ட்டை அப்ரோச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் நிறையவே ஏஜென்சிஸ் விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட டைரெக்டாக டைப் பண்ணலன்னா நம்மளுக்கு எல்லா ஒர்க்குமே கஷ்டமாக ஆரம்பிச்சிது. அதாவது பெய்ட் ஒர்க் மட்டும் இல்லை, நார்மலாக யூனிட்ஸ் வருது, எடிட்டோரியல் யூனிட்ஸ் பிராண்டே அப்ரூவ் பண்ணால் கூட ஏஜென்சிஸ் அவங்க யாரை சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்ட் அனுப்பு, வீடியோ அனுப்பு, டிஸ்க்ளைமர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சண்டை, இது எல்லாத்தையுமே எனக்கு இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆச்சு. எனக்கு பிராண்ட்ஸ் மேலே உள்ள டிபெண்டன்சியை கட் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கையில், ஓகே நம்ம இது எல்லாத்தையும் விட்டுருவோம், நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம் அந்த பாயிண்ட்டுக்கு திருப்பி போவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் நான் என் சேனலை வளர்த்ததே ஒன்று ரூட்டிங் அந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் பண்ணுவேன், இன்னொன்று யாருமே கவர் பண்ணாத ஃபோன்ஸை நான் இம்போர்ட் பண்ணி கவர் பண்ணுவேன், இல்லைனா லான்ச்சுக்கு முன்னாடி நான் இம்போர்ட் பண்ணி கவர் பண்ணுவேன். சைனா, யூகே ரெண்டுத்துலேருந்துமே. யூகே இந்த பாயிண்டில் ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா அப்போது HTC, சாம்சங், LG ஃபோன்ஸ் இதெல்லாம் இந்தியாவுக்கு முன்னாடி அங்கே லான்ச் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த பாயிண்டில் எல்லா ஃபோன்ஸுமே சாம்சங், LG இல்லை, பட் சாம்சங், HTCயும் இல்லை, மேஜர் பிராண்ட்ஸ் ஆப்பிள், சாம்சங் இதெல்லாமே குளோபலாக லான்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரே பாயிண்டில். அப்போது சைனாவில் மட்டும்தான் ஏர்லி லான்ச்சஸ் இருந்தது. ஸோ சைனாலேருந்து ஃபோன்ஸ் இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ சைனாலேருந்து ஃபோன்ஸ் இம்போர்ட் பண்ணையில் கஸ்டம்ஸ் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஐ மீன் இது வந்து பூபதி கூட சொல்லியிருப்பாப்புல, அந்த 30,000 K20 ப்ரோக்கு 20,000 கஸ்டம்ஸ் பே பண்ணேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே அது போய் கிடையாது, அது உண்மை தான். ஏன்னா நான் 10,000 ரெட்மி நோட்டுக்கு 8,000 கேட்டிருக்கேன். ஸோ கஸ்டம்ஸ் எல்லாமே கேஷ் மட்டும் இல்லை, அவங்க அந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோன் இம்போர்ட் பண்ணையில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் பல ஃபோன்ஸ் திருப்பி என் அட்ரஸ்க்கு என் பேர்லையும் என் ஒய்ஃப் பேர்லையும் மாற்றி வரதுனால அது எல்லாத்தையுமே ரொம்ப ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு சில ஃபோன்ஸ்லாம் வந்து ஒரு 2 வாரம் 2.5 வாரம்லாம் கஸ்டம்ஸில் இருந்து திருப்பி டாக்குமெண்டேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணி DHL, FedEx இவங்ககிட்ட பேசியே நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த பாயிண்டில் நான் UAEக்கு ட்ராவல் பண்ணேன் ஒரு தடவை. ஸோ அங்கே ட்ராவல் பண்ணையில் என்னோட பர்சனல் யூஸ்க்காக அது என்ன B&Hலேருந்து கேமரா எக்யூப்மெண்ட் சில விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது டக்குன்னு 2 நாளில் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம இங்கே வரக்கூடாது, இங்கே இருந்தோம்னா நம்ம ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வேணுங்கிற டிவைசஸை நம்ம சூஸ் பண்ணி கவர் பண்ணலாம், பிராண்ட்ஸ் மேலே இவ்வளோ டிபெண்ட்டாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த பழசி போட்டியாக பணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்தியாவிலேருந்து UAE மூவ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இந்தியாவிலேருந்து UAE மூவ் பண்ணணும்னா சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆக வேண்டி இருந்துச்சு. அதனால தான் அந்த 10-man டீம் வாரத்துக்கு 6-7 வீடியோ C4E டெக்லையும் அப்புறம் FTJங்கிற சேனலில் திருப்பி 1-2 வீடியோ போட்டுட்டு இருந்ததுலேருந்து வாரத்துக்கு 2 வீடியோ C4E டெக்கில் மட்டும் போடுற மாதிரி மாற்றினேன். அந்த 10-man டீம்லேருந்து 2-man டீமுக்கு டவுன் சைஸ் பண்ணேன். ஸோ இந்த காம்ப்ரமைஸ் பண்ணதுனால தான் என்னால் இந்தியாவிலேருந்து UAEக்கு மூவ் பண்ண முடிஞ்சது. திருப்பியும் UAE, துபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பட் என்னோட வீடு நான் வெளியில் சாம்பிள்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது காரணம் நான் இருந்தது துபாய் கிடையாது, அஜ்மான். துபாயிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன எமிரேட். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்குங்கிறதுனால அங்கே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக அஜ்மான்லேருந்து இன்னும் தள்ளி, அஜ்மான்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தள்ளி ராசல் கேமாக்கு மூவ் பண்ணியிருக்கேன். ஒரு 25% எனக்கு ரெண்ட் கம்மியாகுதுங்கிறதுக்காக. இப்போ எனக்கு இங்கே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. ஓகே, ஃபோன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிடுறேன், பட் அந்த ஃபோனோட ஷிப்பிங் சார்ஜஸ், இம்போர்ட் டாக்ஸஸ் இது எல்லாத்துக்கும் மேலே UAE ரொம்ப ஒரு சின்ன கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் ஃபோன்ஸை விற்கணுங்கையில்
ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா விற்கணும்னு வரையில் இது வந்து சைனீஸ் மாடல், அதுக்கு எப்படி இவ்வளோ கொடுக்க முடியும், வாரண்ட்டி கிடையாது, அங்கே டிஆர்ஐ வெர்ஷன் ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அதாவது மிடில் ஈஸ்டர்ன் வெர்ஷன், அது இல்லை. ஸோ இதுக்கு இன்னும் கம்மி பண்ணுன்னு சொல்லி ஒரு 30-35% மேலே கான்ஸ்டண்ட்டாக எல்லா ஃபோன்ஸுக்குமே எனக்கு லாஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்டில் இன்னொரு விஷயமும் நடந்தது. நான் ஹேண்ட் ஹெல்ட்ஸில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ரொம்ப ஆக்டிவாக என்னோட சொந்த டிஸ்கார்ட் சர்வரோட மற்ற ஹேண்ட்ஹெல்ட் சர்வர்ஸில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அங்கே தான் லீன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். இதெல்லாம் பற்றி லீ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். லீ என்ன சொன்னாப்லன்னா, சரி பரவாயில்ல, நீ சைனாவா, என்னோட டீமில் ஆளுங்க இருக்காங்க, அவங்க உனக்கு ஃபோன் விற்று கொடுத்துருவாங்க. சைனாவில் வந்து யூஸ்ட் மார்க்கெட், பெரிய யூஸ்ட் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு 10%-15% லாஸில் நீ ஃபோனை விற்றுடலாம். ப்ளஸ் டிஹெச்எல், ஃபெடெக்ஸ், அந்த ஷிப்பிங், அதுக்கப்புறம் யூஏயில் கஸ்டம்ஸ் வந்து இந்தியா அளவு இல்லைனாலும் 5% VAT, 5% கஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ 10% சாலிடாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10% சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ட்ரை பண்ணிப்பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணாப்ல. ஸோ என்னோட முதல் 4 ட்ரிப் நான் சைனா போகையில் லீயோட ஆஃபீஸில் ஒரு ரூமில் தான் நான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பேன். அந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல லீ சைனாவில் பிலிபிலி அப்படின்னு ஒன்று இருக்குது, சைனீஸ் யூடியூப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் லீ ஒரு எக்ஸாக்ட் ஸ்மார்ட் ஃபோன் சேனல்னு இல்லை, பட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பற்றி, ஐ ப்ரொடெக்ஷன் பற்றி ஒரு சேனல் பண்ணுறாப்புல. ஸோ அந்த சேனலில் என்னோட ஃபுட்டேஜ், நான் இப்போ சைனா போகையில் எல்லா லேட்டஸ்ட் ஃபோன்ஸும் வாங்குவேன். ஸோ அந்த ஃபோன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு லீக்கு வசதியாக இருந்துச்சு. ப்ளஸ் நான் ஷூட் பண்ணுற ஃபுட்டேஜ் லீக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதனால லீயோட சேனலும் வளர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கையில் என்னோட 4வது ட்ரிப்புக்கு அப்புறம் ஓகே நம்ம ஷேர்டாக ஒரு அபார்ட்மெண்ட் எடுப்போம், அது ஸ்டுடியோவாக யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ல லீ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பீப்புள் ஹையர் பண்ணியிருந்தாப்புல, அவனோட கேமரா ஒர்க், எடிட்டிங், அது எல்லாத்துக்கும். ஸோ அவங்கள அந்த அபார்ட்மெண்ட்டில் நான் போட்டுடுறேன், நீ அங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷேர்டாக ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்தோம். அதுதான் இப்போ ரீசெண்டாக என்னோட சைனாலேருந்து நான் எடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்க்குற இடம். ஸோ திருப்பியும் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த பல சீஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் ஷென்சன் போயிருப்பேன். அது அஃபோர்ட் பண்ண முடியலங்கிறதுனால தான் ஷெயாங்கில் இருக்கிறேன். ஸோ இங்கே இந்த மாதிரி நான் பல காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டி இருக்கு. எனக்கு அதிலலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு ஓவரால் பிராண்ட்ஸோட எனக்கு இங்கே இருந்த சிச்சுவேஷன் செட் ஆகலை. எனக்கு அந்த அளவு பிராண்ட்ஸ் என்னோட ஒரு வீடியோலையும் இன்டர்ஃபியர் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு வீடியோ எடிட்டோரியல் வீடியோனா கூட நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு 1000 கால் வரும் பிராண்டுக்கிட்டேருந்து, இது ஏம்மா சொன்னேன், அதை ஏன் சொன்னேன், இந்த பிராண்டை பற்றி ஏன் பேசினேன், இது எப்படி பண்ணீங்க, இது எல்லாத்துக்கும் பேசி எனக்கு டெக் மேலே இருந்த அந்த லவ்வே போக ஆரம்பிச்சிது. என்னோட பேஷன் அந்த பாயிண்டில் இல்லை. அதனால இங்கே இருந்தால் வெறும் காசுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கையில் இல்லை, பரவாயில்ல, காம்ப்ரமைசஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் யூஏஇ போனேன். அங்கேருந்து நான் அதுக்கப்புறம் சைனாக்கு இப்போ அதனால தான் ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்தாலும் எனக்கு ஓவரால் எனக்கு பிடிச்ச டெக்கை நான் கவர் பண்ண முடியுது. எனக்கு ஓவர் ஹெட்ஸ், அந்த ஃபோனை வாங்கி விற்கிறது, அந்த கேஷ், அதை என்னால் மினிமலாக மெயின்டைன் பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, பட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்னு வரையில் நான் யூஸ்வலாக ஃப்ளை பண்ணுறது எக்கானமி. அதுவும் எனக்கு 12 மணி நேரம் டிரான்சிட்னா கூட பரவாயில்ல, கையில் ஒரு ஸ்டீம் டெக் இருக்கும், எந்த ஒரு ஓகே இங்கே இப்போ கையில் இல்லை, ஓகே இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பவர் பேங்க் வச்சுருக்கேன், 25,000 mAh 212 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணோம். ஸோ இது ஒரு ஷாமி பவர் பேங்க், எக்ஸ்ட்ரா 3D பிரிண்டட் கிரேஸ் சைனாவில் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ஒரு 12 மணி நேரம் டிரான்சிட்னா கூட நான் பட ஏர்போர்ட்டில் ஒரு மூலையில் உட்காந்து ஸ்டீம் டெக்கில் கேம் விளையாட்டுருப்பேன். எனக்கு அது ஃபைன். பட் அஃப்கோர்ஸ் ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்கணும். 4 பூனை வச்சுருக்கேன், அதுங்களை விட்டு தள்ளி இருக்கிறது, இப்போ குழந்தை வேறு இருக்குது. ஸோ இதெல்லாமே காம்ப்ரமைசஸ் கஷ்டமான விஷயம்தான். பட் எனக்கு டெக், நார்மலாக கேமரா ஒர்க், இந்த மாதிரி ஃபோன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்கும். அதனால எனக்கு பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ சரி இதெல்லாம் ஓகேயா, அப்போ என்னத்துக்கு நீ மற்றவங்களெல்லாம் கலாய்ச்சலாம் வீடியோ போட்டுக்கிறியே, அப்போ ஏன் உனக்கு தேவையில்லாத அந்த வேலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இனிஷியலாக இந்தியாவில் சிஸ்டம் இப்படி இருக்குது, எல்லாரும் இது கேட்டுட்டு இவங்கெல்லாம் டாப்பில் இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் இதை முடியாது, நாங்கள் ஸ்கிரிப்டாக அனுப்ப மாட்டோம், நீங்கள் சொன்னதை நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் இந்த அளவு எத்திக்கலாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு பிராண்ட்ஸ் ப்ரெஷருக்கு கேவன் பண்ணுறாங்களே அப்படிங்கிற கடுப்பு எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்டில் ஒரு 2-3 சேனல்ஸை கால் அவுட் பண்ணி நான் வீடியோ பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்னோட முட்டாத்தனம் எனக்கு தெரிஞ்சுது, நம்மளால் எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஃபோன்ஸ் கவர் பண்ணணும்னா பிராண்ட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருந்து தான் ஆகணும். இங்கேயும் பூபதி சொல்கிறதுல கொஞ்சம் உண்மை இருக்குது. அஃப்கோர்ஸ் தம்பி தனக்கு தேவைப்பட்ட மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணியிருப்பாப்புல. பட் இங்கே பேசிக்காக பிராண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஏன் கவர் பண்ண முடியாது, சொந்த காசில் வாங்கி இங்கேயே பண்ணியிருக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோன் லான்ச் ஆகுது ஓகேயா, அதுக்கு 1 மாதம் முன்னாடிலாம் கிடையாது, ஒரு வாரம் முன்னாடி யூஸ்வலாக ஃபோன்ஸ் அனுப்பிச்சிருவாங்க ரிவ்யூ யூனிட்ஸ்னு. திருப்பியும் யாருக்கு அனுப்புகிறாங்கங்கிறத ரொம்ப க்ளோஸாக இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு அனுப்பலைன்னா நம்மளால் அந்த பாயிண்டில் வாங்க முடியாது. இப்போ லான்ச்லேருந்து 1 வாரம் கழித்து தான் ஃபோன் யூஸ்வலாக சேலுக்கு போகும். சேலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே வாங்கிட்டோன்னா கூட ஒரு 2-3 days ஆகும் நம்ம கைக்கு வரதுக்கு.
ஸோ லான்ச் டேட் அன்றைக்கி யாரெல்லாம் அவங்க பேரோலில் இருக்காங்க, இல்லை அவங்க லிஸ்ட்டில் இருக்காங்க, பேரோல்னு கூட நான் சொல்ல, எல்லாமே பெய்ட் வீடியோன்னு நான் சொல்ல, யாரெல்லாம் அவங்க லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க யாருக்கெல்லாம் வந்து ஃபோன்ஸை கொடுக்குறாங்களோ, ஒன்று பெய்டே இல்லை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கவர் பண்ணுவாங்கங்கிறதுக்காக கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் வீடியோவை போட்டுருவாங்க. ஸோ இப்போ ஃபோனோட லான்ச் வந்து 7ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி அவங்களுக்கு ஃபோன்ஸ் போயிருக்கோம், 1 வீக் ப்ரொடக்ஷன், 7ஆம் தேதி அவங்க ஈஸியாக வீடியோவை போட்டுருவாங்க. இப்போ 14ஆம் தேதி தான் ஃபோன் சேலுக்கு போகும். நம்ம கையில் ஒரு 17ஆம் தேதி வருது. 17ஆம் தேதி வந்த உடனே அவங்க போட்ட அதே அன்பாக்சிங் வீடியோவை நம்ம திருப்பி போட்டால் வியூவர்ஸ்க்கு என்ன வேல்யூ ஆட் பண்ணுறோம், எதுக்காக அவங்க நம்ம வீடியோவை பார்க்கணும்? ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு நினைப்போம். என்ன தான் ரஷ் பண்ணி ஒரு ரிவ்யூவை பண்ணாலும் அட்லீஸ்ட் 7 நாள் யூஸ் பண்ணலன்னா கான்ஃபிடென்ட்டாக டேட்டா கொடுக்க முடியாது, கான்ஃபிடென்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, கான்ஃபிடென்ட்டாக பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ண முடியாது. 17ஆம் தேதி தான் என்னால் அந்த ரிவ்யூ ஸ்கிரிப்டே எழுத முடியும். அதுலேருந்து ஒரு 2 நாள் ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. 19, 20ஆம் தேதி தான் வீடியோவை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ 1ஆம் தேதி எல்லாரும் வீடியோ போட்டாங்க, நான் 20ஆம் தேதி ரிவ்யூன்னு போடுறேன். அப்படிங்கிற யூடியூப் அல்காரிதம் அதை ஃபேவர் பண்ண போகிறதில்ல. ப்ளஸ் வியூவர்ஸே நிறைய பேருக்கு அது புரியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ப்ரோ நீ இவ்வளோ சோம்பேறியாக இருக்கிற, எல்லாரும் அப்பவே போட்டாங்க, 20 நாள் கழிச்சு இந்த ஃபோனை பற்றி பேசுனீங்கிற அப்படின்னு கேட்பீங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாயிண்ட்டில் இன்னும் ஒரு 4 ஃபோன் லான்ச் ஆகிருக்கும். ப்ரோ இந்த ஃபோனை போடு ப்ரோ, அதை விட்டு நீ ஏன் பழசை பற்றி பேசினிருக்கணும்னு கேட்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாரும் பண்ணுவீங்கன்னு சொல்ல, பட் தப்பு சொல்ல, வியூவர்ஸ் உங்கள் பாயிண்ட்லேருந்து கேட்குறீங்க, பட் இதுதான் அது பின்னாடி இருக்கிற உள்குத்து இது. ஸோ பிராண்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்தியாவில் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஸோ இந்த சைக்கிள் எனக்கு பிரேக் பண்ணுறதுக்கு வழி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சது இந்த சைக்கிளை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாங்கிறது, அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வேணுங்கிறது பேசிக்காக நான் என்ன ஒரு ஃபோனை பற்றி நினைக்கிறேனோ, என்னோட தாட்ஸ், அது நீங்கள் பயஸ்டுன்னு நினைக்கலாம், நீங்கள் அது கூட அக்ரி பண்ணலாம், அக்ரி பண்ணாமல் இருக்கலாம், பட் நான் என்ன நினைக்கிறேனோ வேறு எவனும் என்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லாமல் என் தாட்ஸை நான் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அது என்னால் இப்போ நான் பண்ணுற சிஸ்டமில் பண்ண முடியுது. வியூவர்ஷிப் எஸ் அடி வாங்கியிருக்கு, பேமெண்ட்ஸ் எஸ் அடி வாங்கியிருக்கு, பட் ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது நான் பண்ணுற வேலையில். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். எனிவேஸ் கைஸ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். இது வரைக்கும் என் ஜேர்னி என்ன, நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன், அப்போ இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, பிராண்ட்ஸோட எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், அது எந்த இடத்துல பீக்குக்கு போச்சு, ஏன் வியூஸ் ட்ராப் ஆச்சு, எதனால நான் டவுன் சைஸ் பண்ணேன், இப்போ நான் ஏன் இந்தியாவில் இல்லை, இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் இதை நான் முன்னாடியே கொடுத்துருக்கணும். நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்மளா இதை பற்றி பேசுகிறதுங்கிறது தேவையில்லாமல், ஏன்னா இந்த வீடியோவை நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு பேசி தானே இதை சொல்ல முடியும். பட் எனக்கு நான் என் பொழப்ப பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு டெக் பிடிச்சிருக்கா, டெக்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், வீடியோ டெக்கை பற்றி இருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆன் கேம் கூட இல்லை. எனக்கு ஓகே நம்ம டெக்கை டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 ஸ்க்ரீன்ஷாட் வரும். நான் இருக்கிறது என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ் வீடியோக்கு போகலாம், அதுக்கு மட்டும்தான். மற்றபடி சாம்பிள்ஸில் ஏதாவது சாம்பிள் வீடியோஸில் வேணால் நான் இருப்பேனே தவிர ஃபுல் வீடியோவே ஏரோலே இல்லாமல் வெறும் வாய்ஸ் ஓவர்ஸில் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு டெக்கை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுனால, சரி எதுக்கு இது முடிஞ்சிருச்சு, நம்ம இந்தியா விட்டு போயிட்டோம், ஓகே அங்கே அப்படி தான் நடக்குது, அதை பற்றி நம்ம எதுக்கு பேசிட்டு யாரையாவது நோண்டுற மாதிரி இருக்கும், எதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை பற்றி பெருசாக பேசினதே இல்லை. பட் இப்போ ஓகே ஃபைன், சான்ஸ் கிடச்சிது, ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்ச ஒரு கதையை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் கைஸ். எனிவேஸ், நான் இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு ஆஃப்லைன் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் உள்ள வீடியோஸில் திருப்பியும் சந்திப்போம். இந்த பாயிண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேசினதை கேட்டிருந்தீங்கன்னா பெரிய தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.